அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதினாவில் கிப்லத்தைன் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலினுடைய வரலாறை கேட்கும்போது, குர்ஆன் ஆயத்தை இறங்கிய அதிசயங்களை கேட்கிற போது அத்தனை ஆச்சரியமாக இருக்குது. சுபஹான் அல்லாஹ், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வந்து தொழுதுட்ருக்காங்க. அப்போ எதை நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல் அக்ஸாவை நோக்கி, அல் அக்ஸா பலஸ்தீனில் இருக்கு இல்லையா, அல் அக்ஸாவின் திசையை நோக்கி, அந்த பள்ளிவாசலுடைய திசையை நோக்கி தொழுகிறாங்க. இப்போ இங்கே தொழுது கொண்டிருக்கும்போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இனிமேல் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவின் திசையை நோக்கி தொழுகுங்கள்னு சொல்லும்போது தொழுகையினுடைய திசை மாற்றப்படுகிறது. அப்பத்திலிருந்து நம்ம இப்போ வரைக்கும் காபாவினுடைய திசையை நோக்கி தான் நம்ம எல்லாருமே தொழுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருந்தாலும் காபாவினுடைய திசையை நோக்கி தான் நம்ம தொழுகிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆயத்து இறங்கிய இடம் இந்த இடம்தான். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை வசனங்கள் வழியாக இறக்கி தந்தான் என்று நாம் படிக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்து நிற்கிற போது, யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை நீ தூய்மைப்படுத்தி தருவாயாக, மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் நபிகளாரோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக என்ற துவாவை கண்ணீர் மல்க கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு இடத்துலையும் நபிகளார் இங்கு வந்தார்கள், இங்கு நின்றார்கள், இங்கு பேசினார்கள், இங்கு இதை சொன்னார்கள், இங்கு தொழுதார்கள், இங்கு இந்த ஆயத்து இறங்கியது. ரசூலுல்லாஹ்வினுடைய அனுபவங்களை, வரலாற்றில் படித்த இடங்களை நாம் அந்த இடத்துக்கே நேரில் வந்து பார்க்கும் பொழுது, அவற்றை கேட்கிற பொழுது, ஒவ்வொரு இடத்திலும் நாம் கேட்கக்கூடிய கேள்வி, ரசூலின் உம்மத்தாக நாம் இருப்பதற்கு என்ன தகுதி படைத்திருக்கிறோம்? 100% ஹராமானவற்றை தடுத்திருக்கிறோமா? 100% ஹலாலாக வாழ்கிறோமா என்ற கேள்விதான். சுபஹானல்லாஹ், நபி வழி உலகத்தின் பெண்ணிய விடுதலைக்கான வழி மட்டுமல்ல, உலக மக்களின் விடுதலைக்கான ஒட்டுமொத்த வழியும். இறைவன் பாதுகாப்பவன், அவனிடத்திலேயே நம் துவாக்களை ஒப்படைக்கிறோம். ரசூல்லா வந்து தொழுது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கிய இந்த இடத்தில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன்.